கிழக்கே போகும் ரயில் போன்ற பல திரைப்படங்கள் எடுக்கப்பட்ட ஆங்கிலேயர் கால ரயில் நிலையம் பாழடைந்து பயனற்று கிடக்கும் நிலையில் எப்போது புதுப்பிக்கப்படும் என பொதுமக்கள் ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர். தூது போ ரயிலே ரயிலே, துடிக்கிதோர் குயிலே குயிலே என்று ராதிகா கிழக்கே போகும் ரயிலை காதலுக்கு தூது அனுப்புவாரே, அது இந்த ரயில் நிலையத்தில் இருந்துதான். பழனி அடுத்த கணக்கன்பட்டி கிராமத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் துவங்கப்பட்ட இந்த ரயில் நிலையம் பாழடைந்து கிடப்பதிலேயே இதன் பழமை தெரிகிறது. மலைகள் வயல்வெளிகள் சூழ ஆயக்குடி, எரமநாயக்கன்பட்டி, பச்சலநாயக்கன்பட்டி, அமரப்பூண்டி என பல கிராமங்களுக்கு மையமாய் அமைந்திருந்தது இந்த ரயில் நிலையம். அந்த காலத்தில் வாகன போக்குவரத்தும் மிக குறைவு, விவசாயமே பிரதானம். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த விளைபொருட்களை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு சென்று வியாபாரம் செய்ய இந்த ரயில் நிலையத்தை தான் நம்பி இருந்தனராம். மீட்டர் கேஜ் ரயில் பாதையாக இருந்தபோது கோவை, மதுரை, ராமேஸ்வரம் போன்ற ஊர்களில் இருந்து வரும் ரயில்கள் இதோ இந்த கணக்கன்பட்டி ரயில் நிலையத்தில்தான் நின்று இளைப்பாரி விட்டு சென்றுள்ளன. காதலையும் ரயிலையும் வைத்தே நகரும் கதைக்களம் கொண்ட கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் இந்த ரயில் நிலையத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 2012ஆம் ஆண்டு பழனி, திண்டுக்கல் இடையிலான ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு மின்மயமாக்கப்பட்டதை அடுத்து ஒரு காலத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்த இந்த ரயில் நிலையம் மூடு விழா கண்டது. அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் ரயில்வே அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் பயனில்லை. ஏன் இப்போது கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை. கணக்கன்பட்டியில் உள்ள சத்குரு மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதிக்கு தினம் தினம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனரே. ஏன் ஆயக்குடியில் இருந்து நாள்தோறும் கொய்யா, மா, சப்போட்டா போன்ற பல வகை பழங்கள் வெளி மாவட்டங்களுக்கு செல்கின்றனவே. அத்துடன் போட்டித் தேர்வுகளுக்கு படிக்க பயிற்சி மையத்திற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆயக்குடிக்கு வந்து போகின்றனரே. இவற்றை கருத்தில் கொண்டாவது தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட நிர்வாகம் மீண்டும் இங்கு ரயில்கள் நின்று செல்ல ஏற்பாடு செய்யாதா என்று ரயிலுக்காக வழி மீது விழி வைத்து ஏக்கத்துடன் காத்திருக்கின்றனர் பொதுமக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.